ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் புரட்டி போட்டு விட்டது அசுர மழை. அந்த மக்களுக்கு நம் சென்னை எப்படி இருக்குமோ சாதாரணமாக நவம்பர் டிசம்பரில் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுபோல் பயங்கரமான மழைங்க. மக்கள் மாடியை நோக்கி ஓடுகிறார்கள். சில லட்சம் மக்கள். என்ன காரணம் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் தண்ணி வந்துட்டால் மாடியை நோக்கி போகிறாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்தது அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் இடம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. இப்படியாக தங்களுடைய வீட்டையும் உடைமையையும் விட்டு விட்டு மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு மாடியாக இருந்தால் இப்படி இல்லை, ஒரே ஃப்ளோர் தான் இருக்குது அப்படின்னா அவர்கள் அங்கிருந்து அவர்களை போட்டில் காப்பாற்றி வேறொரு முகாமிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். முதல்ல மக்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பரிதவிற்கு, அதாவது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து விடுவோம். ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு களத்தில் இறங்கிவிட்டார். 2 நாட்களாக ஃபீல்டு விசிட்ல தான் இருக்கார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஜேசிபி எந்திரத்தில் அவர் நின்று கொண்டு பார்வையிடும் காட்சிகளை பார்த்து விடுவோம். ஆந்திராவில் கடுமையான பாதிக்கப்பட்ட பகுதி என்றால் அது விஜயவாடா. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலேயே அதிக மழை கொட்டி தீர்த்து விட்டது. காரணம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவானது. சரி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரை அவர் பஸ்ஸிலேயே உறங்குகிறார். சிறப்பு பஸ் அவர்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு கொண்டு பஸ்ஸிலேயே உறங்கி வருகிறார் முதலமைச்சர். 74 வயதாகிறது அவருக்கு. இருப்பினும் சுறுசுறுப்பாக களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆஃபீஸை முதலமைச்சர் ஆஃபீஸாக மாற்றிட்டாரு. அங்கிருந்து தான் பணி செய்கிறார். ஏற்கனவே நேற்று போட்டில் சந்திரபாபு நாயுடு சென்று உதவிகளை மேற்பார்வையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சிகளை பார்த்துவிடும். இதுவரை எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆந்திராவில் சுமார் 10 பேர், தெலங்கானாவில் சுமார் 9 பேர் என்று சொல்லப்படுகிறது. இந்த உயிரிழப்பு அதிகமாகும் என்று அஞ்சப்படுகிறது. அந்த காட்டாற்று வெள்ளத்தில் ஒரேடியா மழை வந்ததுனால ஆறுகள்லாம் நிரம்பி ஊருக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதில் பலர் அடித்து சென்று விட்டார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் சுமார் 140 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் காரணத்தினால் ரயில் பேட்சர், அதாவது ரயிலில் பயணம் மேற்கொள்கிறவர்கள் ஆங்காங்கே சிக்கி கொண்டார்கள். ஸ்டேஷனில் வெளியேற முடியவில்லை. காரணம், அந்த ஸ்டேஷனையே வெள்ளம் சூழ்ந்து விட்டது. இது இப்படி இருக்க, சென்னையிலிருந்து ஆந்திரா போகிற ட்ரெயின் ஒரு சிலது கேன்சல் செய்யப்பட்டிருக்கா, ரத்து செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆம், ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஆந்திராவிற்கோ தெலுங்கானாவிற்கோ பயணம் மேற்கொண்டால் உங்கள் ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று தெரிந்த பிறகு நீங்கள் ரயில் நிலையம் சென்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து விடுவோம். இதே போல தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்திலும்
கடுமையான மழை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயும் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி இருக்கிறது. இப்படியாக ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் பாதிப்பு கடுமையாக இருக்கிறது. ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன பாலங்கள் மற்றும் ரயில் தண்டவாளங்கள். அந்த சேதத்திற்கான காட்சிகளையும் பார்த்து விடுவோம். நிஜமான சோதனை என்னன்னா 3 நாட்களுக்கு மழை இருந்தது, அதற்கே வெள்ளக்காடாகி விட்டது. தற்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க வானிலை ஆராய்ச்சி மையம் என்றால், செப்டம்பர் அதாவது இந்த மாதம் 5ஆம் தேதி வரை மழை இருக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லப்பட்டிருப்பதால் மக்கள் இப்பவே பயத்தில் இருக்கிறார்கள். காரணம் என்ன, அங்கே ஏற்கனவே தண்ணீர் அளவுக்கு அதிகமாக ஓடும் காரணத்தினால், வீட்டிற்குள் புகுந்த காரணத்தினால் கரண்ட் கட் செய்யப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைக்கு மக்கள் சிரமப்படுகிறார்கள். நிறைய இடங்களில் ஹெலிகாப்டரில் பறந்து உணவுப் பொட்டலங்கள் வீசப்படுகிறது. நிலைமை இப்பவே இப்படி இருக்க இன்னும் 3 நாட்களுக்கு கனமழை என்றால் எங்களுடைய நிலைமை என்ன என அங்கே மக்கள் பெரும் வருத்தத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.